ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்யூஸ்டு 1 A1 2 3 4 5 ஒரு 7 வரைக்கும் இருக்காங்க இல்லை 5 வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெயில் பெட்டிஷன் போடுறப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் சேர்த்து தான் அங்கே போடக்கூடியது நம்ம பார்க்குறோம் மேஜர் கேசஸில். இங்கே மிச்சம் இருக்க 3 பேரா 4 பேர் யாருக்குமே பெயில் பெட்டிஷனே போடல. ஏன் போடல? இந்த ஒரு விஷயம். ஓகே, இதை தாண்டி இன்னொன்று இங்கே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒய்ஃப் வந்துட்டு வெஞ்சன்ஸு ஒய்ஃப் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஏன் ரீசன் அப்படின்னா, ஏன் கோரிலேட் பண்ணப்பட்டது அப்படின்னா, இவங்களது வந்து டிவோர்ஸ் ப்ராசஸில் இருக்குது, 2 வருஷமாக ப்ராசஸில் இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டோட பிரச்சனைகளே நம்ம பார்த்தோன்னா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் கண்டிப்பாக ஒருத்தர் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது தான் ஈஸியாக பாலை தூக்கி போடுற விஷயம். போட்டுட்டு அந்த இடத்துல பண்ணிட்டாங்கன்னா அதை காரணமாக காமிச்சு டிவோர்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ ஒரு வேளை இவங்க ஒய்ஃப் அதை ட்ரை பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. 2வது, அந்த சிறுமியில் ஒரு சிறுமி வந்து நெய்பர், இன்னொரு சிறுமி யார் தத்தெடுத்து வளர்த்த சிறுமி, பெண்ணு ஒய்ஃபோட மாமனார். அப்போ இது கனெக்ட் ஆகுது இல்லை, வெளியால் கிடையாது இல்லையா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே உள்ளே கனெக்ட் பண்ணப்பட்டு இது திட்டமிட்டு தீட்டப்பட்ட சதி, அவர் அந்த ட்ராப்குள்ளே மாட்டிக்கிட்டாருன்னு இவ்வளோ விஷயம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டுச்சு. பட் போலீஸ் தரப்புலேருந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கப்பட்டது. பட் இங்கே இன்டர்வியூனிங் யாருமே உள்ளே வரலையே, பாதிக்கப்பட்ட பெண் தரப்புலேருந்து வரலையே. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணப்பட்டு தான் கண்டிஷனல் பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிஷனல் பெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அவர் சைன் பண்ணணுன்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஃபர்தர் ஆர்டர்ஸ்னால் அதுக்கப்புறம் டெய்லி சைன் பண்ணணும், அப்புறம் ரிலாக்ஸேஷன் போட்டு கூட டேஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது. மற்றது காமன் டேர்ம்ஸ் என்ன மென்ஷன் பண்ணப்படும் அப்படின்னா, அவர் இந்தியா விட்டு வெளில போகக்கூடாது, இது வந்து விட்னஸோ விக்டிமையோ த்ரெட்டன் பண்ணக்கூடாது, என்கொயரிக்கு கூப்பிடும் போதெல்லாம் அவர் ஒத்துழைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் காமன் டேர்ம்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. இந்த கிரவுண்ட்ஸு கீழே எல்லாம் வச்சு தான் அவருக்கு இப்போது பெயில் கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஐ திங்க் இன்னைக்கு வராருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவரோட மொத்த ஃபேக்ட்ஸ், ஒரு ஸ்டார்டட் ஃப்ரம் கேஸ் டு டில் கெட்டிங் பெயிலுக்கான விஷயமா இருக்குது.